அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய கருத்து உண்மையிலேயே எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திச்ச ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஈரான் இவ்வளவு பலம் கொண்டு எங்களை திருப்பி தாக்கும், இந்த யுத்தத்துல இவ்வளவு நாள் நீடிப்பாங்க, இவ்வளவு பவர் ஈரான்ட்ட இருக்குது அப்படின்றத எந்த ஒரு தொழில் வல்லுநரும், அதாவது போர் வல்லுநரும் தங்களுக்கு சொல்லல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பேசஸ அந்த இலக்கு தவறாமல் ஈரான் தாக்கும், அதற்கான வலிமை ஈரானிடம் இருக்கிறது அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கே இவ்வளவு நாள் போயிருக்குது. ஆனா இவ்வளவு துல்லியமா ஈரான் எப்படி தாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உளவு பிரிவிலையும் சரி, அந்த சேட்டலைட் உதவியிலையும் சரி, ரஷ்யாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு ஈரானுக்கு உதவி கொண்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா வாங்கியிருக்கக்கூடிய அடி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அடிதான். ஆனா தொடர்ச்சியாகவே இவங்க உதவி கேட்டுட்டே இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, நேட்டோ நாடுகளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த ஹார்முஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் ஈரான் சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க இந்த ஹார்முஸ் நீரிணையை மூடவே இல்லை, யார் யார் பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக் கொள்ளுங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட நாடுகள் இந்த இடத்தை கடக்க முயற்சி செய்தால் அதற்கு பிறகு ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம். அப்படி இல்லாத நிலைப்பாடு இருக்கக்கூடிய, கொஞ்சம் நியூட்ரலா இருக்கக்கூடிய நாடுகள் இந்த இடத்தை கடக்கணும்னா, ஹார்முஸ் நீரிணை வழியாக நீங்க உங்களுடைய வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க எங்களோட பேசலாம், எங்களுடைய பிராந்தியத்தை கடந்து போறதுக்கு எங்களோட பேசிட்டீங்கன்னா எங்களுடைய அனுமதி கிடைக்கும், நீங்க எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருக்காங்க ஈரான். இதன் மூலமா, இந்த எச்சரிக்கை மூலமா ஈரான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தைக்கு நீங்க எங்களோட தான் வரணும், அமெரிக்கா சொல்ற மாதிரி கேட்டு எங்களுக்கு எதிராக உங்களுடைய படைப்பலத்தை காண்பிக்க ஆரம்பிச்சா இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக யாரும் உள்ளே நுழைய முடியாது அப்படின்றது தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அமெரிக்காவும் தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய நேவியை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு. ஆனா அதற்கு இடம் கொடுக்காமல் தொடர்ச்சியாக ஈரானும் போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருக்காங்க. ஈரானுடைய கடற்படையை முற்றுமுழுதாக தாக்கி அழித்து விட்டதாக ட்ரம்ப் சொன்னாரே, அப்புறம் எதுக்காக இவ்வளவு அச்சப்படுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ட்ரம்ப் சொன்னது எவ்வளவு தூரம் பொய் அப்படின்றது தொடர்ச்சியா அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம ஐரோப்பிய நாடுகள்கிட்ட ட்ரம்ப் உதவி கேட்கிறாரு, அவங்களுடைய படைக்கலன்களை தருமாறு கேட்கிறாரு. உங்களுடைய போருக்கு நாங்க எதற்கு எங்களுடைய படை வீரர்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற ஐரோப்பிய நாடுகள் இப்ப ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆக இது ஈரானுக்கு எதிரான யுத்தத்துல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆனா ஈரான் தரப்புல மிகப்பெரிய சேதாரங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு பிறகு ரொம்ப முக்கியமான லீடராக பார்க்கப்பட்ட லாரிஜானி, இவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு முதல்ல ஈரானால ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்படி முக்கிய தலைவர்கள் ஈரானிய இந்த யுத்தத்துல கொல்லப்படுறது உண்மையிலேயே ஈரானுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும் தான். ஆனா அந்த இடத்தை உடனடியாக நிரப்பிக்கொண்டு ஈரான் தொடர்ச்சியாக யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இன்னமும் உயிரோட இருக்கிறாரா என்கின்ற கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி இருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவருடைய கைகள்ல 6 விரல் இருந்ததாக சொல்லப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. அதற்கு பிறகு அந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பெஞ்சமின் நேதன்யாகு ஒரு காஃபி ஷாப்ல போய் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரியும் தன்னுடைய 2 கைகளையும் விரித்து காட்டி, இங்க பாருங்க எனக்கு 10 விரல் இருக்கு, நான் ஏஐ இல்ல உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுமே கூட ஏஐ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை டீகோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக உண்மையிலேயே பெஞ்சமின் நேதன்யாகு உயிரோட இருக்காரா அல்லது காயப்பட்டிருக்காரா, அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரா அப்படின்றத கேள்விகள் சர்வதேச ஊடகவியலாளர்களால் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இதற்கான பதில் பெஞ்சமின் நேதன்யாகு ஒரு பப்ளிக் போரத்துக்கு வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதுதான் தெளிவாக தெரியும். ஆக இப்ப வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவும் மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவும் இருக்கிறது. ஆக இவ்வளவு துல்லிய தெளிவாக ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை முன்னெடுக்கிறது. குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ், அது மாத்திரம் இல்லாம ஈரான்ல சரியாக அவங்களுடைய ராணுவ நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடிய ஸ்தலங்களை குறிப்பிட்டு சரியா அந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் இவ்வளவு தூரம் தொழில்நுட்ப ரீதியா உதவி செய்யறாங்கன்னா நிச்சயமாக ரஷ்யாவும் சீனாவும் மிகப்பெரிய துணை புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆக கிட்டத்தட்ட 3ஆம் உலகமாக யுத்தம் மாதிரி ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அமெரிக்கா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ட்ரம்ப் விலை கொடுப்பதற்கு தயாராகி விட்டாரான்னா அவர் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை பின்னோக்கி கொண்டு வரதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்க நேவியோட பாதுகாப்போட அவரால் அமெரிக்க கப்பல்களை வெளியே கொண்டு வர முடியும். ஆனா அங்க ஒரு விபத்து சம்பவிச்சா மிகப்பெரிய அளவுல பொருளாதார சிக்கல் அமெரிக்காவுக்கு ஏற்படும். நாம் மட்டும் எதுக்காக பொருளாதார சிக்கல்களை முகம் கொடுக்கணும்? அதனாலதான் மற்ற நாடுகளையும் அவர் துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அவருடைய குரலை எந்த நாடுகளும் கேட்பதாக இல்லை. பார்க்கலாம் ட்ரம்ப் இந்த போரை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கலாம்னு யோசிக்கிறாருன்னு தெரியாது. ஆனா பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி சாதாரண மக்கள் தான்.